ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா கிரிம்சன் ஸ்னோ அப்படின்ற ஒரு பிசி கேமை தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நமக்கு யாரோ ஒருத்தவங்க ஃபோன் பண்ணுறாங்களே. ஜாய்ஸ், ஓ அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆட்டிருக்கு. வந்து நீ எங்கே இருக்க மார்க், நான் காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கு. சரி, என்கிட்ட 2 ஃபோட்டோ இருக்குது. ஒன்று ஸ்விம்மிங் பூலில் எடுத்தேன், இன்னொன்று மவுண்டெயின் எடுத்தேன். எதை உனக்கு அனுப்பட்டும் அப்படின்னு கேட்டுட்ருக்கு. எதை அனுப்புன்னு கேட்குது. சரி, மவுண்டெயினில் எடுத்து அனுப்புமா அப்படின்னு சொல்லிடுவோம். வேறு என்னத்த பண்ணுறது, ஸ்விம்மிங் பூல்லேருந்து எடுத்ததெல்லாம் அது வேறு மாதிரி இருக்கும். அதுக்கு அந்த பொண்ணு சரி இரு அனுப்புகிறேன், ரொம்ப நேரம் ஆகும் இரு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கு. வேளாங்கும்டா. ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோ வரட்டும். பாரா, ஏதோ இன்ஸ்டாகிராம்லேருந்து ஏதோ ஒரு ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணி அனுப்பிடுச்சின்னு நினைக்கிறேன். இதுக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரில. அதுக்கப்புறமா இந்த பொண்ணு என்ன சொல்லுது அப்படின்னா, யாருமே உனக்கு கிறிஸ்மஸுக்கு விஷ் பண்ணியிருக்க மாட்டாங்க, உனக்கு ஏதாவது லெட்டர் வந்துருக்கான்னு போய் பாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி உன் என்ட்ரன்ஸில் என்ன இருக்குது, ஒரு லெட்டர் வந்திருக்குல்ல, அந்த லெட்டரை போய் பாரு அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லியிருக்கு. ஒருவேளை இந்த பொண்ணே போட்டிருக்குமோ. சரி இருங்க, எதுவும் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். எங்கடா அந்த லெட்டரு, ஓடு 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 ஓடு. ஆடா இங்கே இருக்குது. நான் ஒரு சில தவறுகளை செஞ்சுருந்தேன். இனிமேல் அந்த தவறுலாம் நடக்காமல் பார்த்துக்கிறேன், என்னை மன்னிச்சிடு, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன் அப்படின்னு போட்டு மேரி கிறிஸ்மஸ்னு போட்டு அனுப்பியிருக்கு. இது யார்கிட்டேருந்து வந்திருக்கு அப்படின்னா எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்லேருந்து வந்திருக்கு. யார் அனுப்புனாங்கன்னு அந்த பொண்ணு கேட்குது. ஆனால் ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா பொய் தான். ஒன்று ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்குன்னு ஒரு பொய், பேரண்ட்ஸ்லேருந்து வந்திருக்குன்னு ஒரு பொய். நான் வந்து பேரண்ட்ஸ்லேருந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டேன். அதுக்கு அந்த பொண்ணு சரி அப்படின்னு விட்டுருச்சு. மேலே பார்த்திங்க அப்படின்னா காமிக்கிறாங்க, நான் வந்துட்டு பொய் சொன்னதால் ஜாய்ஸ் சந்தோஷமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா இருந்த வீட்டில் லைட் எரிய ஆரம்பிச்சு, நானும் பார்த்தேன். அதுக்கப்புறமா சொல்லிச்சு நான் தான் அதில் இருக்கேன்னு. அதுக்கப்புறமா இந்த பொண்ணு நான் வந்து உனக்கு தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக சர்ப்ரைஸாக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தா நானே பிக்கப் பண்ண வந்திருப்பேன்ல, ஏன் நீ சொல்லலை அப்படின்னு இவனும் சொல்லிகிட்டு இருக்கான். அதுக்கு அந்த பொண்ணும் இவனுக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு சொல்லாமலே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய கப்போர்டில் ஒரு இது இருக்கும், என்ன சொல்லுவாங்க, ஃப்ளார் இருக்கும், அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லியிருந்தான். அதை எடுத்துகிட்டு வந்து காட்டினா தான் அதுக்கு வந்துட்டு ஹாப்பியாகுமா. இந்த இருக்குது ஹேண்ட் ஹெல்ட் ஃப்ளார். இது எதுக்கு காட்ட சொன்னாங்க தெரிலையே. சரி, எஃப் ப்ரெஸ் பண்ணுமா. ஓகே, இப்போ இதை பார்த்ததால தான் கிறிஸ்மஸ் ஸ்பிரிட்டு வருது அப்படின்னு சொல்லுது. அதுமா நீ ஒரு வைன் பாட்டில் பார்த்துருந்த, அதோடைய விலை ரொம்ப அதிகமாக இருந்ததால் நீ அதை பார்த்துக்கிட்டே இருந்தால் அதனால் வாங்க முடியலன்னு நான் நினச்சேன். அதனால் நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன். எனக்கு நிறைய பட்டாசெல்லாம் வச்சுருக்கேன். நீ வீட்டுக்கு வா, அதை நம்ம 2 பேரும் சேர்ந்து அதை செலப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்குங்க. அதுக்கப்புறமா நீ எனக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கினீங்கன்னு சொன்னதுக்கு, நான் எதுவும் வாங்கலையேம்மான்னு சொன்னதுக்கு, நடிக்காத, நீ ஏதாவது எல்லாம் முன்கூட்டியே வாங்கி வச்சுருப்ப, எல்லாம் நீ வச்சுருப்ப, சீக்கிரமாக அதையும் சேர்த்து எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லுது. இவன் ஏதாவது கிஃப்ட்டு வாங்கியிருப்பானா இல்லை, எனக்கு டவுட்டாக இருக்கே. உண்மையிலேயே கிஃப்ட்டு வாங்கியிருப்பானா இல்லை வாங்கலாம் வந்திருப்பானா, எனக்கு சத்தியமாக டவுட்டாக தான் இருக்குது. இருங்க, இந்த வச்சுருக்கா நாட்டிருக்கு, இங்கே தான் போக சொன்னாங்க. கிஃப்ட் ஃபார் ஜாய்ஸ், ஏதோ என்கேஜ்மெண்ட் ரிங்குன்னு நினைக்கிறேன். நான் தான் அந்த கிஃப்ட்டை எடுத்துட்டேன், நான் என்னை பார்க்குறதுக்காக வரேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். நீ வீட்டை விட்டு வெளியே வந்துட்டியா, என் பனியில் தொலைஞ்சி போயிடாத, அதுக்காக தான் அந்த லைட் ஆன் பண்ணிச்சிருக்கேன், உனக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுச்சு. சரி, என்னடா அது பனிப்புயல் அடிச்சிட்ருக்குன்னு நினைக்கிறேன். நாசமாக போனது. பனிப்புயல்லாம் இந்த டைமில் தான் அடிக்கணுமா? அந்த லைட் இல்லைன்னா அவ்வளோதாங்க, இந்த பனிலேயே நம்ம தொலைஞ்சி போயிடுவோம். ஃபஸ்ட்டு போவோம். நான் அங்கேருந்து பார்க்கும்போது இந்த குப்பை தொட்டி இல்லவே இல்லை, இப்போ எப்படி இந்த குப்பை தொட்டி இருக்குது, கன்ஃபியூசிங். சரி, உள்ளே போய் சேர்ந்துருவோம். எங்கே இருக்காங்கன்னு சத்தியமாக எனக்கு தெரியவே இல்லை. ஓகே, இந்த வீடோட கனெக்ட் ஆகி தான் இருக்குது, அப்போ இந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்கும். கண்டிப்பாக உள்ளே போவோம். உள்ளே போய் பார்க்கோம். என்ன இருக்குது உள்ளே. நான் வந்து பார்த்தேன், பார்த்தா யாரோ வடை சுட்டு வச்சுருக்காங்கன்னு பார்த்தா அது வேறு வடை இல்லை. அப்புறம் தான் தெரிஞ்சுட்டு அது வந்து குக்கீஸ்னு. அதுமா கதவே ஆட்டோமேட்டிக்காக சாத்திடுச்சு. என்னவா இருக்கும் இல்லை, புரியல. ஒருவேளை காற்றடிச்சதுக்கு சாத்திருக்குமோ. லாக்கில் போட்டுருக்கு. சரிதான், எல்லா கதையும் லாக்கில் போட்டு வைக்கிறது. இந்த பொண்ணு எங்கே இருக்குது. சரி, இந்த பக்கம் இந்த விளக்கெல்லாம் வச்சுருக்காங்க, லைட்லாம் போட்டிருக்காங்க. இந்த கதவு லாக்கில் இருக்குது. நாசமாக போனது. எல்லா கதவையும் லாக் பண்ணி வச்சுருந்தா நான் எந்த பக்கம் தான் போகிறது.
இந்த மறுபடியும் அன்லாக் பண்ணுறேன், மறுபடியும் லாக்கில் தான் இருக்குது. ஓய் ஓய் ஏங்க எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுதாம்மா. அந்த தூரத்தில் உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரில, அந்த நிழல் தெரியுது. என்ன சர்ப்ரைஸ் பண்ணுதாம்மா. இந்த பக்கம் அந்த பக்கம் லாக் பண்ணி இந்த பக்கம் திறந்து விட்ருக்குது. இந்த வர்றேன் பக்கத்தில் போயிட்டு அப்படி பேன்னு கத்திடுவோம். அந்த நிழல் தெரியுதுன்னு. ஐயோ என்ன போகுது. உள்ளே போய் சோஃபாவில் உட்காந்து எனக்கு பக்கத்தில் போய் பேன்னு கத்திடுவோம். எங்கே இது ஏங்க இல்லை புரியல, எங்கே இருக்குதுன்னு சத்தியமாக தெரிலையே. இந்த இடத்துல ஃப்ளார் இருக்குது. எதுக்கு இந்த ஃப்ளாரு? இங்கே ஜாய்ஸ்க்கு ஃபோன் பண்ணுறேன். வீட்டுக்குள்ளே எதுக்கு இருந்துட்டு ஃபோன் பண்ணுறது? எங்கே இருக்க? பனியில் மூழ்கிட்டியா? நான் உனக்காக வெயிட் பண்ணி டயர்ட் ஆகிட்டேன் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லுது. அதுக்குமே நான் ஏங்க புரியல. நான் இந்த பொண்ணோட வீட்டில் தானேங்க ஆல்ரெடி இருந்துகிட்ருக்கோம். அதை வந்துட்டு நான் உங்கள்கிட்ட சொன்னப்போ நான் என்னது உள்ளே இருக்கியா, நான் உனக்காக டோர்கிட்டே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், நீ வேறு யாரோ வீட்டுக்குள்ளே போயிட்டேன், அங்கேருந்து வெளியே வான்னு சொல்கிறதுக்குள்ளே என்ன ஆச்சுன்னே தெரியல. கரண்ட்டு கட் ஆகிடுச்சு. ஐயோ என்ன ஒரு இருட்டாக இருக்குது. இருங்க டேர்ன் பண்ணி பார்க்கோம். லோடு கீடெல்லாம் ஆகலை. டேர்ன் பண்ணி பார்ப்போம். டேர்ன் பண்ணியாச்சு. எல்லாம் கரெக்ட். என்னங்க இப்போ தானுங்க அழகாக இருந்துச்சு இந்த இடமே. இப்போ என்னங்க எவ்வளோ அலங்கோலமாக இருக்குது. ஐயோ டாய் யாராச்சும் இருக்கீங்களா? ஜாய்ஸ் இது உண்மையிலேயே நம்மளை பயமுறுத்துதா இல்லை பயமுறுத்துற மாதிரி நடிச்சிட்டு இருக்கா? எனக்கே பயமாக தானே இருக்குது. இந்த பக்கம் ஃப்ளாரு. புரியுது புரியுது புரியுது. இப்போது இந்த இடத்த ஃபுல்லாக வெளிச்சம் வாங்குறதுக்காக தான் இந்த ஃப்ளார் வச்சுருக்கீங்க. இது லாக்கில் இருக்குது. எவன்டா அந்த கேமை மேனுஃபேக்சர் பண்ணேன். கடைசி வரைக்கும் லாக்லேயே எல்லாமே போயிடுது. இந்த ஃப்ளார் ஆஃப் ஆகிடுச்சு. ஃப்ளார் ஆன் ஆகிடுச்சு. எந்த பக்கம் என்ன இருக்குன்னு தெரியல. என்னடா இதெல்லாம் நல்லா தானடா இருந்துச்சு நான் வரும்போது. என்னடா ஆச்சு இதுக்கெல்லாம் எனக்கு புரியல. ஐயோ ஓய் எங்கே அங்கே பாருங்கள், அந்த இருட்டான இடத்துல யாரோ நிற்கிறாங்க. ஐயோ எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இருந்தாலும் போய் பார்ப்போம். ஜாய்ஸ் என்ன ட்ராமா பண்ணிகிட்ருக்கியா? ஜாய்ஸ் தான் நினைக்கிறேன். லைட் ஆஃப் ஆகிடுச்சு. இன்னும் பேனு கத்த போகுதா? இங்கே தானே நின்றுச்சுது. டிவியா? நானும் பயந்தே போயிட்டேன். டிவியோட வெளிச்சத்து தான் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு நினச்சேன். என்னோட செவத்தில் இந்த மாதிரி செதைச்சி வச்சுருக்கீங்க. ஐயோ பயமாக இருக்கே. என்ன சாப்பிட்டு அப்படியே வச்சுருக்கீங்க. ஃபோட்டோ யாருது? ஃபேனும் ஒர்க் ஆகிட்டே இருக்குது. இந்த இடத்துல ஏதோ போஸ்ட் கார்டு ஏதோ மாதிரி வச்சுருக்காங்க. எல்லாமே சாப்பிட்டு கழுவாமல் வச்சுருக்கு வீட்டில். ஐயோ என்னோட ஒரு பேச்சு பேசுறதுக்குள்ளே ஃப்ளார் ஆஃப் ஆகிடுச்சு. இல்லைன்னா ஏதாச்சும் பயமுறுத்திட்டு இருக்கீங்க. எல்லாம் யூஸ் பண்ணிட்டு அப்படியே வச்சுருக்கு. உண்மையிலே அது எக்ஸ்கேல் ஃப்ரெண்டோட இல்லை. கொஞ்சம் இருங்க. அந்த ஸ்டார்டிங்லேயே அந்த கேர்ள் ஃப்ரெண்டு ஏன்னா ஒரு லெட்டர் வந்திருக்கும்ல, அதை வாட்சி காட்டுன்னு சொல்லி இருந்துப்பான். ஆனால் அந்த லெட்டரில் என்ன இருந்துச்சு அப்படின்னு அவருக்கும் தெரியாது, எனக்கு தெரியும். ஆனால் அந்த லெட்டரில் இருக்குதுன்னு சொன்னது எல்லாமே பொய். பேரண்ட்ஸ்டன்னு வந்திருக்குன்னு சொன்னது பொய். ஒரு வேளை எனக்கு டவுட்டாக இருக்கே, வேறு யாராச்சும் நம்மளை பொறி வச்சு பிடிக்க போகிறாங்களா? லெட்ஸ் see என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த பிசி கேம் நாங்கள் இப்போ தாங்க என்னென்ன செவத்தெல்லாம் இப்படி உடச்சி வச்சுருக்கீங்க. கொஞ்சம் எனக்கு பயமாக தான் இருக்குது. இருந்தாலும் மனசை தேர்த்திக்கிறேன். மனசை தேர்த்துக்கிறது எதுக்கு மேலே லாக் பண்ணி வச்சுருக்கு. அப்போ இந்த ரூம்குள்ளே தான் நம்மளை போக வைக்க போகிறாங்க. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஓகே இந்த இடத்துல ஏதோ இருக்குது. என்ன இருக்கிற லைட் ஏதோ போஸ்ட் கார்ட். கீழே போயிட்டான். என்னது ஏதோ ஒளிஞ்சிக்கிற இடமா? அப்போ என்ன ஆக போகுது? ஓகே நடக்குதுன்னு தெரியலையே. ஓகே ஏதோ செக்லிஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஏதோ செக்லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கேன் இந்த பொண்ணு. யாரா அது? ஹனி இங்கே இருக்கியான்னு சொல்லுது. இல்லை 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 இல்லை. ஐயோ எங்கூட ஒளிகிறது. அப்பா ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. ஐயோ யாராது? பயமாக இருக்கே. கதவு திறந்துடாதுங்க அக்கா. அக்காவா? யாருன்னு போல தெரியலையே. கதவு திறந்துடாதீங்கக்கா. திறந்துட்டா வந்துட்டா. என்ன ஐசியூ? இது கிரானிட் எனக்குல்ல ஐசியூன்னு சொல்லிகிட்டு இருக்கு. பாத்துறாத ப்ளீஸ் பார்த்துறாத.
ஐயோ நம்ம பக்கம் நல்ல வேளை அந்த மேசையை பார்த்தா. ஐயோ நம்ம டெஸ்க்கு கிட்ட வராங்க. ஐயோ பார்த்துறாத. போயிடு ப்ளீஸ் போயிடு. யார்ரா அது? ஏங்க அவளை பாருங்க. ஏய் ஒருவேளை இவ தான் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன். ஏங்க அவனை பாருங்கள், எம்மாம்பரிய நகம்னு அதை வேற ஷார்ப் பண்ணிகிட்ருக்காங்க நகத்தை. ஒருவேளை இவ தான் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்குமோ? ஐயோ அநியாயமாக இவகிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமே. இப்படி வெளியில் போயிட்டு வரா. அது இவருடைய பேட்டர்ன் புரியணும். ஃபஸ்ட்டு இந்த இடத்த ஒளிஞ்சிப்போம். எவ்வளோ கேம் விளாண்டுருப்பேன், இதெல்லாம் எனக்கு ஜுஜிப்பி அப்படி தான் சொல்லி உண்மையிலேயே மாட்டிக்கிட்டு அவ்வளோதான். ஓகே இப்படி வராங்க, இப்படி வந்துட்டு திரும்ப போகிறா. இப்போ இவள் போகிற கேப்பில் நான் அப்படியே இந்த பக்கமாக போயிட்டு இந்த ரூம் வழியாக வெளியே போயிடுவோம். இல்லைன்னா எவ்வளோ இப்படி பிரச்சனை. இப்போ என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஐயோ இந்த பக்கம் வேறு சங்கிலி போட்டு மூடி வச்சுருக்காங்களே. ஐயோ லாக் போட்டாங்களே. ஐயோ இவ வேறு வரத்துக்குள்ளே நான் வேறு போகணும். இந்த டோராச்சும் திறக்குமா இல்லையான்னு தெரில. இருந்தாலும் என்ன ஃப்ளாரு? இதுக்கு தான் ஃப்ளார்லாம் வச்சுருக்காங்க போல். ஓகே இந்த இடத்துல ஏதோ சந்தா ஆமாங்க, அந்த சந்துக்குள்ளெல்லாம் லைட்டு போட்டு வச்சுருக்கு, லாக் பண்ணி வச்சுருக்காங்க. சரி யாரோ ஃபோட்டோ இருக்குது, எதுக்கும் க்ளோஸ் பண்ணி வச்சுருப்போம். இவள் யாருன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் பார்க்கலாம். ஓகே ப்ரெஸ் பண்ணணுமா? ஓகே ப்ரெஸ் பண்ணிடலாம். ஓகே எனக்கு இப்போது எப்படி இந்த கேமை விளாட்றதுன்னு சத்தியமாக தெரில. நானே கூகுள் பண்ணி கண்ட்ரோல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா எல்லாம் வந்திருக்கேன். இப்படி தான் இந்த கேமை விளாண்டு முடிய போகிறேன்னு தெரியல. இவன் இவ்வளோ ஸ்லோவாக வந்துட்டுருக்கான். ஓகே இந்த பக்கம் வந்துன்னா லைட்டு. சரி அண்ணா திறப்போம். இந்த இடத்த 3 இது மாதிரி இருக்குது. இந்த கதவு பின்னாடி என்னங்க டிஃப்ரெண்ட்டாக ஆம்பளை ஃபோட்டோ பொம்பளை ஃபோட்டோன்னு வச்சுருக்காங்க. ஏங்க அங்கே பார்த்தீங்களா எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு? போமா இன்னும் தூரம் வேண்டவே வேண்டாம், நான் வந்துடுறேன், என்னை விட்டுரு. இது என்ன ஃபோன் பண்ணுது? ஹலோ மார்க், என்னை பயமுறுத்துகிற நிறுத்து. நீ என்னுடைய கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் தள்ளி விட்டுருக்க, அதை நான் அதை எவ்வளோ கஷ்டப்பட்டு டெக்கரேட் பண்ணேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிகிட்ருக்கா. எதே இங்கே என்னையே அடைச்சி வச்சுருக்காங்க. ஸோ அது நான் கிடையாது, நான் இங்கே என்னை அடைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னா. கியூவா? ஓகே ப்ரெஸ் பண்ணிடுவோம். ஓகே ப்ரெஸ் பண்ணிடலாம். அப்போ அது நீ இல்லையா? அப்போ வீட்டை சுற்றி நடந்துகிட்ருக்குற யார் அப்படின்னு கேட்டுட்ருக்கா. மார்க் உண்மையே சொல்லு, என்னை பயமுறுத்தாத, இங்கே என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு அவள் கேட்டுட்ருக்கா. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, மார்க் உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமான்னு சொல்லிட்டு இருக்கும்போது யாரோ வராங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டா. நான் இதை சொன்னதால் அவள் ரொம்பவே வந்தீங்க அப்படின்னா கவலையாயிட்டா அப்படின்னு மேலே காட்டுறாங்க. அவள் கவலையானே இந்த ஃபோட்டோ எல்லா இடத்துலையும் இருக்குங்க. ஒரு வேளை இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது தான் அவளாக இருக்குமோ? இருங்க இருக்கும் முடியுங்க அப்படின்னா முன்னாடி போய் பார்ப்போம். இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம் வந்திருக்குறேன்னு. எப்பா என்னை பயமுறுத்தாதீங்கப்பா, நானே பயத்தில் இருக்கேன், என்னை பயமுறுத்தாதீங்க. இங்கே அவ்வளோ தூரம் இருந்தது தான் இப்போ காணும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ பொம்மை மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அந்த கதவில் 3 பொம்மை மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. இந்த இடத்துல கிஃப்டெல்லாம் இல்லையேப்பா. பிளர் ஆயிடுச்சு இல்லையா? ஏதோ சிக்னல் கட் ஆன மாதிரி ஏதோ பிளர் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ அந்த மாதிரி நினைக்கிறேன். என்னங்க டிவியில் ஏதோ போயிட்டுருக்கு, என்ன எதுவும் பென்ட்ரைவ் வச்சு எதுவும் மாட்டி வச்சுருக்கியா? இல்லைன்னா பயமுறுத்துறதுக்குன்னே பண்ணுறீங்களாடா? ஓகே எனக்கு பயமாக தாங்க இருக்குது. இவள்கிட்ட நான் இப்போ எப்படி தப்பிக்க போகிறேன்னு சத்தியமாக தெரில. யாருன்னு கூட தெரிலங்க. இவளோட போயிட்டு வா ஒன்றா இருக்கலாம் அது இதுன்னு சொல்லிகிட்ருக்கு. ஸ்னோ குளோப் இஃப் குட் நாட் தட் ஸ்ட்ரேஞ்ச் டோர் ஐ நீட் டு ஃபைண்ட் சச் 3 ஸ்னோ குளோப். புரியுது. அந்த ஸ்ட்ரேஞ்ச் டார் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கு இல்லையா, அந்த கதவு அதில் 3 பொம்மை வச்ச மாதிரி முதல்ல இருந்திருக்கும், இப்போ இல்லை. ஓகேவா? இப்போது ஏன்டா நீ ஒளிஞ்ச அப்படின்னா இப்போ அவள் ரியாக்ட் பண்ணா அப்படின்னு ரியாக்ட் பண்ணா. ஸ்வீட்டி எங்கே இருக்க அப்படின்னு கேட்குறா. போடி ஐயோ குனிஞ்சு பார்த்துறாத இப்போது வயத்தில் இருக்கனாடி பார்த்துறாதடி போயிடுறி.
போயிடுறி, நம்ம 2 பேரும் கொண்டாடலாம், வெளியே வான்னு சொல்லிட்டு இருக்கு. நீ போய் தனியாக கொண்டாடுறி, என்ன கூப்பிட்டுருக்காங்க. நானே பயத்தில் இருக்கேன். வெளியில் வந்துடுவோமா? ஓகே, இதுக்கும் வெளியில் வந்து தான் பார்ப்போமே. ஓகே, வெளியில் வந்துடுவோம். இப்போது எந்த பக்கம் போகிறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரில. சரி போவோமா? நான் வந்து சொன்னதை பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு விட்டுட்டேன் இடையில. என்னன்னு தெரியுமா, அந்த ஸ்னோ குளோப்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா சத்தம் கேட்குதுங்க, அந்த சவுண்ட்லாம் வருது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா அவள் அப்படின்னு ரியாக்ட் பண்ணிட்டான். அதனால தான் இப்போ அது இருக்கா இல்லையான்னு மட்டும் பார்த்துட்டு அப்படியே போயிடுவோம். ஓகே, அவள் வந்துட்டு ஒரு பேட்டர்னில் தான் வந்துட்டுருக்கா. இப்படி வர்றது அப்படி போகிறது, அந்த போகிறா பாருங்கள். ஓகே, இது போகுது. இப்போ அது வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். எவ்வளோ நேரம் கட் பண்ணதால் தப்பிச்சோம். போ 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 ப்ளீஸ் போயிடு. ஓடுறா, எறா ஒரு ஓட்டம். ஓடிடுறா. அங்கே நிற்கிறாங்க அவன். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல ஒளிஞ்சிப்போம். வந்து இந்த இடத்துல வந்துடுவா இல்லையா, வந்துட்டு அப்படியே போயிடுவா. போகிறப்போ அவள் பின்னாடி அப்படியே போயிடலாம். அங்கடா ஆளை காணுமே. டேய் வந்துட்டா. ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. கிராணின்னா இந்த டைம் கண்டுபிடிச்சிருக்கோம். இது டம்மியா? ஓகே, அது போகுது, அது பின்னாடி அப்படியே போயிடுவோம். இது வந்து எந்த சைட் கட் பண்ணுது? இது வந்து ரைட் சைட் கட் பண்ணுது. அப்போ நம்ம லெஃப்ட் சைட் கட் பண்ணி இதுக்குள்ளே போயிருக்கலாம். சூப்பருங்க. உள்ளே வந்துட்டோம். எஸ். ஆனால் அந்த இடத்துல எதுவுமே இல்லையே. இந்த எக்ஸ்கேர்ள் ஃப்ரெண்ட் அநியாயமாக மாட்டிக்கிட்டோங்க. நாசமாக போனது. எந்த பக்கம் இருக்குன்னு வேறு தெரியல. சனிய என்னை வந்து காயப்படுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. போடி, நீ தான் என்னை பயமுறுத்தி காயப்படுத்திட்டு இருக்கேன். இது எல்லாத்தையும் கழுவாமல் தான் போட்டு வச்சுருக்குது. நாசமாக போனது. இது என்ன ஆச்சுன்னே சத்தியமாக எனக்கு தெரில. எல்லாத்தையும் கழுவாமல் போட்டு வச்சுருக்கு. கழுவாத மூஞ்சி. வந்து பயத்தில் இருக்குங்க. இதோட ஃபுல் வீடியோவே பார்த்திங்க அப்படின்னா 32 நிமிஷம்னு நினைக்கிறேன். ஆனால் நான் கட் பண்ணிவிட்டு 20 to 22 நிமிஷம்னு தெரில. அந்த டைமில் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவ்வளோ நேரம் வந்து போகிறதுக்கு லேட் ஆகுது. அதே நேரத்தில் பயமுறுத்திட்டு இருக்காங்க இவன். எனக்கு வந்து ரொம்ப பயத்தில் இருக்கேன் நான். வந்துட்டு அவள் வந்து இந்த பக்கமாக போகணும். அதுதான் நான் வந்து இதுக்கு முன்னாடி மொபைலில் கேம்ஸ் விளாண்டுருக்கேன். மொபைலில் இருக்க கேம்ஸ் எல்லாம் கிராஃபிக்ஸ் எல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் கம்ப்யூட்டரில் வந்ததுக்கப்புறம் தான்டா தெரியுது என்ன பாடுன்னு. ஓகே, அதை அந்த பக்கமாக போட்டோம். நம்ம இந்த பக்கமாக வருவோம். ஆனால் அந்த பக்கமாக நிற்க வேணாம், நம்ம இந்த பக்கமாக நின்றுப்போம். ஏன்னா அப்படி போயிட்டு அப்படியே போகிற பக்கத்தில் நம்ம அப்படியே போயிட்டு அடுத்த ரூமில் வந்துடுவோம். இதுதான் என்னுடைய பிளான். இது வந்து ஒர்க் அவுட் ஆகணும்னா எல்லா இடத்தையும் உடச்சி வச்சுருக்கீங்க. நாசமாக போனது. என்னத்துக்கு தான் இதெல்லாம் உடச்சி வச்சுருக்கானே தெரில. போயிட்டா போறியா? அவ்வளோதான். ஓகே, இந்த பக்கம் போயிட்டு ஓகேங்க சூப்பருங்க. ஓகே, இந்த பக்கம் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஸ்னோ குளோபு. ஓகே, இது 2வது குளோபுன்னு நினைக்கிறேன். 3 குளோப் வைக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ, அவள் ஏதோ ரியாக்ட் பண்ணாங்க. இப்போது எங்கே ஒளிகிறதுக்காடா? அப்போ ஜஸ்ட்டு மிஸ்ஸு. நான் வந்துட்டு அந்த 2வது குளோப் ஃபஸ்ட்டு குளோப் எடுக்கும்போது வந்த மாதிரி தாங்க 2வது குளோப் எடுக்கும்போதும் அப்படின்னு ரியாக்ட் பண்ணிட்டா. எனக்கு ஒரு நிமிஷம் அப்படியே திக்குன்னு ஆகிடுச்சி. வா, நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த மரத்தை டெக்கரேட் அலங்காரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நீ போய் தனியாக அலங்காரம் பண்ணுறி, ஏண்டி என்ன பிடிச்சிட்டு இருக்கு? போடி. நானே கம்ப்யூட்டரில் கேம் ஆட தெரியாமல் நானே குறுக்கு மறுக்காக விளாண்டுட்டுருக்கேன். நீ வேறு. ஓகே, இதோடைய பேட்டர்ன் மட்டும் நமக்கு புரிஞ்சிட்டா போதும். ஓகேங்க சூப்பருங்க. ஐயோ யோப்போ, ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. கொஞ்சம் விட்டுருந்தா நான் கண்டிப்பாக மாட்டியிருப்பேன். நானும் நல்ல வேலைங்க தப்பிச்சிட்டேன். வந்து தப்பிக்க முடியாது. அந்த பக்கம் அடைச்சி வச்சுருக்கு, இந்த பக்கம் லாக் போட்டு வச்சுருக்கு. இது வந்து வர்றதுக்குள்ளே நான் வந்து மேலே ஏறிடணும். ஓகே, இது வழியாக ஓகே கட்சின் மாதிரி அவனே பண்ணுறான். மேலே ஏறணும் போல், அதனால கைத்தடம்லாம் போட்டு வச்சுருக்காங்க போல். ஓகே, இறங்கியாச்சு. இப்போ இதுக்குள்ளே என்ன இருக்குது? என்னடா இது? ஓகே, என்ன இருக்குது? போல்ட் கட்டர். இது வந்து பவர்ஃபுல்லாக யூ கேன் செயின். என்னது ஏதோ ஒன்று போட்டிருந்தாங்க, நான் வாசிக்கல. நமக்கு தான் ஃபாஸ்ட்டாக எதையும் வாசிக்க தெரியலையே. ஓகே, இந்த இடத்த ஃப்ளார் ஒன்று இருக்குது. எடுத்துப்போமே. 6 ஃப்ளார் இருக்குது. இந்த ஃப்ளார் வச்சு தான் வீடு ஃபுல்லாக உள்ளாற்றணும் போல், வேறு எதுவுமே இல்லை. போகலாமா? அந்த பக்கமாக போக முடியாதுன்னு நினைக்கிறேன். சரி,
இந்த போல்ட்டையே கட் பண்ணுவோம். கட் பண்ணுறா. ஏய் இல்லை நான் புரியல. டேய் ஏங்க அவள் வந்து என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா, நான் வந்துட்டு அந்த போல்ட்டை கட் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா அவளுக்கு வந்து சத்தம் கிடைச்சி. கிராணியோட பெரிய காதுன்னு நினைக்கிறேன். ஐயோ வந்துட்டா. இப்போ குனிஞ்சு பார்த்தா அப்படின்னா அவ்வளோதான், சங்க கடிச்சிருவா. என்ன பண்ணுறா, என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது, ப்ளீஸ் 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 போயிரு போயிரு ப்ளீஸ் 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 ப்ளீஸ், ஓடி ஒளிகிறது நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எதுக்கு நான் வெளியே வந்தோடனே என்னை அடித்து கொள்றதுக்கா, போடி என்கிட்ட. அவளை பார்த்து ஏன் ஒளிஞ்சிக்கிற அப்படின்னு கேட்டுட்ருக்கு. உன்ன மாதிரி பைத்தியம் இருக்கிற இடத்துல நான் ஒளியாமல் என்னடி பண்ண சொல்கிறேன். நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கலாம். எதுவும் ஒன்றா இருக்கணுமா? ஒன்றா இருந்தாலும் உன்னோடலாம் பொழைக்க முடியாது, நீ என்னை போட்டு தள்ளிடுவேன். நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கலாம், கண்டிப்பாக நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. உன்னோட ஒன்றா இருக்கிறனா இல்லையான்னு பாரு. ஓகே இது ஏற்கனவே வந்துடும் தான், பட் இந்த இடத்துல நின்னோம் அப்படின்னா கண்டிப்பாக மாட்டிப்போம். ஏன்னா அந்த பக்கமாக அவள் போவா, நம்ம எதுக்கும் இந்த பக்கமாக இருப்போம். என்ன பக்கெட்டு இது போட்டோம். போ 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 போயிட்டா. எஸ் 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 போயிட்டா போயிட்டா போயிட்டா. இப்போ நம்ம வந்துட்டு வெளியே வந்துடுவோம். வந்து போயிட்டா. இப்போ நான் வந்துட்டு என்ன பொருள் கிடைக்குன்னு பார்ப்பேன். இந்த வீட்டை சுற்றி பார்க்குறதுக்கே எனக்கு பல மணி நேரம் ஆயிடுச்சுன்னு தர்றேன். எனக்கு வந்து வாய் பார்த்திங்க அப்படின்னா ஒழுங்காக பேசவா கூட வரமாட்டேங்குது. இந்த இடத்துல இந்த டிவியில் என்ன தான் பண்ணி வச்சுருக்கான்னு தெரில. லாக் போட்டு வச்சுருக்காளா? இதான் அன்லாக் பண்ணிட்டு போயிருக்கா. ஓ இது லாக் போட்ட டோர் கிடையாது. ஓகே மூணாவது ஏங்க நான் வந்து மூணாவது குளோப் எடுக்கலை. நம்ம அதை எடுக்கிறதால தான் இந்த டோருக்குள்ளே வச்சுருக்காங்க போல். இந்த குளோப் சத்தம் கேட்குது. இல்லை அங்கே இல்லை, இங்கே இருக்குது மூணாவது குளோம்பு. ஸோ இது சத்தம் கேட்கலையா, ஒளிகிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னா வந்து கேட்கலையாட்டிருக்கு. சரி ஏதோ ஒன்று 3 குளோபும் கிடச்சிருச்சு. இப்போ அந்த டோருக்குள்ளே போயிடுவோம். வந்துடவே கூடாது. நீ வந்துடாதம்மா, வந்துடாத. ஓகே காய்ஸ் இந்த 3 குளோபையும் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த டோர் ஓப்பன் பண்ணலாமா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த டோர் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணலாமா? ஸோ இந்த டோருக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத அடுத்த பாட்டில் பார்க்கலாம். பாய்.